இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, ஆத்துமா செழித்தால் வாழ்வு செழிக்கும். வசனம் 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். பாருங்க, இதை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய யோவான். தம்முடைய மக்களுக்கான கர்த்தருடைய இருதயம் என்னவென்று எவரேனும் அறிந்திருந்தால் அது இந்த யோவான் தான். பாருங்க, இதில் நம்ம ஆத்துமா எப்படி இருக்குதோ அது போலவே மற்ற எல்லா விஷயங்களும் நம்மில் வெளிப்படும் என்று பார்க்கிறோம். அப்போது தேவனின் இருதயம் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே இதில் வலியுறுத்துகிறது. பாருங்கள், நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. இது ஆவிக்குரிய வளர்ச்சி மட்டுமல்ல, நம்ம சரீர சுகம், பொருளாதாரம், உறவுகள் எல்லாவற்றிலும் தேவனின் ஆசீர்வாதம் நிரம்ப சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, அப்போ ஆவிக்குரிய ஆரோக்கியம் மிக முக்கியம். மத்தேயு 6:33 பார்க்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது போல, நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடும் பொழுது நம்ம பூமிக்குரியவைகளை எனது உடைகள், உணவு சாப்பிட்றாங்க, அது எல்லாமே கூட கொடுக்கப்படுமா. இதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியே இல்லை. அவருடைய ராஜ்யத்தை தேடுறவர்களாய் இந்த வேலையில தேவன் நம்மளோடு இடைப்படுகிறாரு. தேவனை தேட வேண்டுமா? முதலாவது எந்திரிச்சோன்னே தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுகிறவர்களா இருக்கணும். பாருங்க, இந்த நாளில் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, நீர் வழி நடத்துங்க, நான் உண்மை நேசிக்கிறேன்னு முதல்ல சொல்லணும். பாருங்களேன், தேவனை கனப்படுத்துற வேண்டிய விஷயத்தை நம்ம கனப்படுத்தணும். இல்லை, 10ல் 1 பங்கு நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் அவருக்கு கனத்துக்குரிய ஒரு பாத்திரம். பாருங்கள், இதெல்லாம் நம்ம நிறைவேற்றவர்களாய் தேவன் பார்க்கிறார். அதெல்லாம் நம்ம எப்படி இருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோமா, அவருக்கு கனத்தை கொடுக்குறோமா, அவரை போற்றுகிறோமா, துதிக்கிறோமா, அவரை ஆராதிக்கிறோமா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம பங்கு என்ன, இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்களேன், நிறைவேற்றுவதற்கு தான் தேவன் நம்மை இந்த வேலையில் இடைப்படுகிறார். பாருங்கள், நம்ம நீதியில் நம்ம பூமியில் வாழவே முடியாது. இல்லை, அப்போ அவர் நீதி நம்ம நாட வேண்டும். அப்போ அவரை பற்றி நம்ம அறிந்து கொள்ளணும். அதுக்காக நம்ம ஆத்மா ஏங்க வேண்டும். பாருங்க, அழகாக தாவீதாசன் சொல்றாரு. பாருங்களேன், சங்கீதம் 42:1, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. பாருங்க, ஒரு மானானது தாகமாக இருக்கும் பொழுது நீரோடை பார்த்தா அது எப்படி வாஞ்சிக்கும்ல, அப்படியே கதறுமா அந்த நீரோடைகளை பார்த்து. அதே போல நம்ம ஆத்துமா அப்படியாக வாஞ்சிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்கிறார். பாருங்க, அதே மாதிரி சங்கீதம் 63:1, தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். பாருங்க, தேவன் மேலுள்ள தாகத்தின் நிமித்தம் அவர் பாடுறாரு. இது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. பாருங்க, அவ்வளோ அழகாக சொல்கிறாருப்பாங்களே, அதிகாலமே உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே. அப்போ வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்மா உம்மேல் தாகமாக இருக்குதான். அவருக்கு வந்த போராட்டங்கள், சத்துருக்கள் எல்லாம் ஏராளம். ஆனால் அவர் ஆத்மா யாரை நாடுகிறது? ஜீவனுள்ள தேவன் மேலே நாடுகிறது. பாருங்களேன், என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறதா, மாம்சமும் வாஞ்சிக்கிறது என்று சொல்கிறார். பாருங்களேன், அப்படிப்பட்டதாய் நம்ம தேவன் நம்ம இந்த வேலையில் இடைப்படுகிறாரு. நம்ம ஆத்மா எப்படி வாஞ்சிக்கிறது, தேவனை நோக்கி எப்படி கதறுகிறது. அடுத்த சங்கீதம் பாருங்களேன், சங்கீதம் 143:6. அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் பாடுறாரு, உமது முகத்தை எனக்கு மறையாதையும். அப்போ எத்தனோ மனிதர்கள் அவருக்கு மறைத்திருப்பாங்க. பாருங்களேன், அந்த சூழ்நிலை அவர் எழுதியிருக்காருப்பாங்க. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. அப்போ என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். அப்போ நம்ம கையை உயர்த்தி அவர்கிட்ட அவரை துதித்து அவரை போற்றி, இல்லை நம்ம கைகளை அவருக்கு நேராக விரித்து, வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்குது, ஏதோ எனக்கு ஃபுல்ஃபில் வேணும், எனக்கு என் இறுதியம் என் ஆத்மாவில் ஏதோ குறை இருக்குது, நிறைப்படுத்துங்க ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்தினால் என்னை நிரப்புங்க. ஒரு வறண்ட நிலம் எப்படி இருக்கும், எப்படி வறண்டு போய் இருக்கும் இல்லை, அந்த இடத்துல ஒரு தண்ணீர் வந்துச்சுன்னா எப்படி அது உறிஞ்சி எப்படி அப்சர்வ் பண்ணும், அப்படியாக அந்த ஆத்மா இருக்குதான். பாருங்க, அப்போ அந்த பிரசனம், தெய்வ பிரசனத்துக்காக அவருடைய ஆத்மா துடிக்குது. பாருங்களேன், நாமும் கூட அவர்கிட்ட, ஆண்டவரே எங்கள் ஆத்துமா வறண்ட நிலத்தை போல் இருக்குதுப்பா, தாகமாக இருக்குதுப்பா, ஆண்டவரே நீர் அதில் ஜீவ ஊற்றாய் நிரம்பணும், ஆண்டவரே உங்கள் பிரசனத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்குறப்போ தேவன் நிரப்புகிறவராக இருக்கிறாரு. ஆத்துமா எப்படி இருக்குதோ அதே போல தான் நம்ம வாழ்க்கையின் மற்ற எல்லா பகுதிகளும் இருக்கும். பாருங்களேன், நம்ம மன அமைதி, நம்மளுடைய விசுவாசம், சமாதானம், தேவனுடன் ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு உறவு,
இதெல்லாம் நம்ம உயரப்போ வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையும் உயர்ந்து விடும், நம்ம தேவைகள் சந்தித்து விடும். மாறிய மனதுடன் நல்ல தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கிறப்போ நம்ம வாழ்க்கை முழுமை அடையும் பாருங்க. அப்போ ஆத்துமா வளர்ச்சிக்கு தினமும் நான் அவருடைய வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியால் நம்ம நடத்தப்படுவோம் என்றால் தேவன் கொடுத்த இந்த நல்ல சரீரத்தை நம்ம பராமரிக்கிறதும் தேவ ஆவி நம்மளோட இடைப்படுவாருங்க. எப்படி நம்ம பாதுகாத்து கொள்வது, எப்படி இதை பராமரிக்கிறது, இல்லை எல்லா விஷயங்களும் தேவனுடைய வழிகாட்டலை நாடி நம்ம ஜெயிக்க தேவன் துணை புரிவராக இருக்கிறாரு. அப்போ நம்ம ஆத்துமா எப்படி இருக்குதோ அப்படிதான் நம்ம வாழ்வோம் பாருங்க. அப்படிதான் நம்ம சுகித்து வாழும். ஒருவேளை நம்ம ஆத்மா இந்த வேலையில் ரொம்ப கலக்கத்தோட, துயரத்தோட, ரொம்ப வஞ்சனையோட, இல்லை நிறைய காரியங்களால் உலக காரியத்தினால போட்டு அந்த குழப்பமான ஒரு சூழ்நிலையில், ஒருவேளை மன அழுத்தத்தில், இல்லாட்டி சரீர பலவீனை பார்த்து ஒரு அச்சத்தில் இருக்குமானால் நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். அப்போது இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். என்னோட ஆத்மா அப்படி இல்லை. இத்தனை சங்கீதத்தை நம்ம பார்த்தோம். எப்படி ஒரு தாவீது ஒரு உறவில் அவன் ஆத்மாவோடு பேசுகிறான் பாருங்களேன். தேவன் இன்றைக்கு அப்படியாக இந்த வேலையில் இடைப்படுகிறாரு. நம்ம ஆத்மா எப்படி இருக்குது, நம்ம ஆத்மாவில் தேவனுடைய ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தேவனுடைய வார்த்தை இருக்குது வேதாகமத்தில். அதை எடுத்து நம்ம பேசணும். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை பொக்கிஷமாக நம்ம இதயத்தில் வைப்போமானால் அதை நாடும் பொழுது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. நம்ம 7 மணி நேரம் தூங்கினாலும் மிச்ச மணி நேரம் நம்ம என்ன பண்ணுகிறோம்? அவருக்காக நேரத்தை ஒதுக்குறோமா? அவருக்காக வார்த்தையை நம்ம இருதயத்தில் சுமக்குறோமா? தேவனுடைய பிரசன்னத்தை நாடுறதுக்கு அது வாஞ்சிக்கணும் பாருங்க. இப்படியாக நம்மளோட உறவுகள் தேவனோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஆத்மா எப்படி இருக்குதோ அதே போல் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார் இந்த வேலையில். அப்படியாக நம்ம ஆத்மா வாழணும் பாருங்கள். அப்போது இன்றைக்கு தேவன் நம்மளோட இடைப்படுகிற ஒரு காரியம், நம்ம ஆத்மா தேவனோட உறவில் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வைத்திருக்கும் போது அதன்படி நடக்கிறப்போ அதை நாடும் பொழுது நம்ம வாழ்க்கையும் நம்ம எதிர்பார்க்குறதும் நம்ம ஆசைகள் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறும் என்று தேவன் சொல்கிறார். நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி தேவன் ஒருவர் மாற்றம் தான் நம்மளை நினைப்பாங்க பாருங்கள். வேறு யார் நினச்சாலும் கண்டிப்பாக நம்மளை வாழ வைக்க முடியாது. ஆனால் தேவன் ஒருத்தர் நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கொடுத்துட்டார் எல்லாவற்றையும். நம்ம தான் விசுவாசித்து நம்ம தான் ஆத்மாவில் நம்ம அந்த வார்த்தையை இருதயத்தில் வச்சு அதன்படி நடக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறும். செபிப்போம். பரலோக தகப்பனே, எங்கள் ஆத்மா வாழ்வது போல் நாங்களும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்போம் என்று நாங்கள் விசுவாசித்து செபிக்கிறோம். எங்கள் ஆத்மாவை உம்முடைய வார்த்தையால் நிரப்பி அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால் நாங்கள் நடத்தப்பட இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.